Hello all, welcome to my Java class. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா வந்து from basic to advanced நான் இங்க உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ ஜாவா வந்து ஈஸி தான் லேர்ன் பண்ணுறதுக்கு, யார் வேணாலும் லேர்ன் பண்ணலாம். பேசிக் நாலேஜ் இருக்கணும், இல்லை பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து தான் சொல்லி தர போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜாவா வந்து நீங்களும் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாவானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா வந்து ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறதுனால ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் ப்ரெசென்ட் சினாரியோவில் ஜாவா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப் க்ரியேட் பண்ணுற இடத்துல, கேம்ஸ் ஆப் க்ரியேட் பண்ணுற இடத்துல, வெப்சைட் க்ரியேட் பண்ணுற இடத்துல, பேங்க்கு, இண்டஸ்ட்ரீஸு, அதோட பேக்எண்ட் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜாவா தான் ஒர்க் ஆகும். ஈவன் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லலாம் கூட ஜாவா தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ வந்து ஜாவா ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்குது, ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர். நம்ம கோடை வந்து ஒன்ஸ் ரைட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் அது. ஆனால் எங்கே நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அதனால தான் வந்து ஜாவா வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாவா வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க, எப்போ இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். 1991 ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஜாவா வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர் கண்டுபிடிச்ச டைமில் அதுக்கு என்ன நேம் வைக்கிறாரு அப்படின்னா ஓக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறாரு. அந்த டைமில் அது எந்த கம்பெனி வந்து ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. 1995 வந்துட்டு ஜாவாங்கிற நேம் வந்துட்டு ஓக் டெக்னாலஜி அப்படிங்கிற நேம்ல வந்து ஜாவா அப்படின்னு சொல்லி நேம் வந்து ரீநேம் பண்ணுறாங்க. தென் வந்து 2009 வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா ஜாவா வந்து சன் மைக்ரோ சிஸ்டமில் இருந்து ஆரக்கிள் டீம் வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2009 வருது. அஃபிஷியலாக வந்து எப்போ வந்து கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா 2010 வந்துட்டு ஆரக்கிள் டீம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜாவா வந்து அக்வயர் பண்ணிடுறாங்க. அட் ப்ரெசென்ட் வந்து என்டையர் ஜாவாவோட லைசன்ஸு, என்டையர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஜாவாவோடது வந்துட்டு ஆரக்கிள் டீம் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுதான் ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஜாவாவில் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், சிம்பிள், செக்யூர், ராபஸ்ட், மல்டி த்ரெட்டட். ஸோ இது ஆறுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவோட மெயின் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி தான், ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர். நம்ம வந்து கோடை வந்து ஒன்ஸ் ரைட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுவும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இது ரன் ஆகுறதுனால இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து சிம்பிள். சிம்பிள்னா என்ன அப்படின்னா ப்ரீவியஸ்லி வந்து C++லாம் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்மளுக்கு ஜாவா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி அப்படிங்கிறதுனால இது வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் வந்து செக்யூர். செக்யூர்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாவா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து செக்யூர்டான என்விரான்மெண்ட் வந்து இவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து செக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னா பைட் கோட் வெரிஃபிகேஷன்லையும் ரன் டைம் செக்யூரிட்டி செக்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து செக்யூர் பண்ணுறதுனால வந்து இது வந்து நம்ம செக்யூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ராபஸ்ட். ராபஸ்ட்னா என்னென்னா மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணாத கோட்ஸ் அண்ட் வேஸ்டேஜ் கோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக டெலிட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்பேஜ் கலெக்ஷன்ஸ்க்கு போயிடும். ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராபஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டி த்ரெட்டட். மல்டி த்ரெட்டட்னா என்னென்னா மல்டிபிள் டாஸ்க் வந்து சைமல்டேனியஸாக ரன் பண்ணலாம். ஒரே டைமில் வந்து எத்தனை டாஸ்க் வேணாலும் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து மல்டி த்ரெட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு மெயின் ஃபீச்சர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரல் நியூட்ரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ரீவியஸாக வந்து C++லலாம் நீங்கள் என்ன பிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பைட் வந்து அலோகேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு பிட்டுக்கு தகுந்த மாதிரி பைட் வந்து வேரி ஆகும். ஸோ இதனால் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் ஜாவாவில் என்ன அதில் ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிட் யூஸ் பண்ணாலும் பைட்டோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவான்னு தான் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜாவாவோட எடிஷன்ஸ் பார்க்கலாம். 3 எடிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா JSE, JEE, JME. JSEனா என்னென்னா ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன். அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்க்டாப் அண்ட் சர்வர் ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு JSE யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து JEE. அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸில் வெப் சர்வர் மேனேஜ் பண்ணுற இடத்துல APIs அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா JEE ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒன் என்னென்னா JME ஜாவா மைக்ரோ எடிஷன்ஸ். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ், எம்பெடட் சிஸ்டம் இந்த இடத்துலலாம்
நம்மளுக்கு வந்து ஜாவா மைக்ரோ எடிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் 3 எடிஷன்ஸ் ஆஃப் ஜாவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாவா. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக வந்து இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 3 டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேடிகேனா என்ன அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். இது உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா கம்பைலரு, டூல்ஸு, ஜேஆர்இ இருக்கும். ஜேஆர்இனா என்னென்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு. இந்த ஜேஆர்இ வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஜேடிகேக்குள்ளே தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜேவிஎம். ஜேவிஎம்னா என்னென்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பைட் கோடை வந்து ரன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேவிஎம்மோட ஒர்க் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜேவிஎம் என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னா லோட் கோட், வெரிஃபை கோட், எக்ஸிக்யூட் கோட், அலோகேட் கோட். ஸோ இந்த 4 ஒர்க்குமே கோடை வந்து லோட் பண்ணுறதுக்கு, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்ணி அதை அலோகேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எது ஹெல்ப் பண்ணுன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் தான் ஹெல்ப் பண்ணும். தென் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் ஜேஆர்இக்குள்ளே என்னென்ன இருக்கும்னா செட் ஆஃப் லைப்ரரி அண்ட் ஜேவிஎம். இது எல்லாமே வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஜேஆர்இக்குள்ளே தான் இருக்கும். ஜேஆர்இ எதுக்குள்ளே இருக்கும்னா ஜேடிகேக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ ஜேஆர்இயில் இருக்க செட் ஆஃப் லைப்ரரி என்னென்னா ப்ரீடிஃபைன்டு கீவேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஜாவாவில். அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த லைப்ரரிக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து நம்ம போக போக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜேடிகே வந்துட்டு ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்கும்னா என்டையர் பேக்கேஜ் இருக்கும். கம்பைலர், டூல்ஸு, ஜேஆர்இ எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்டையர் வந்து ஜாவாவோட ஒர்க்கிங் மெக்கானிசம். ஸோ இந்த ஜேடிகே, ஜிஆர்இ, ஜேவிஎம் இது 3த்தை வச்சு தான் ஜாவா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஜாவா வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வேணும். தென் அதை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு மீன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும். கம்பைல் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும், ரன் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும். 3 வேணும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டர்னால் நம்ம வந்து கோடை வந்து ரைட் பண்ணுறதுக்காக. ரைட் பண்ணுறது வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணுவோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. நோட் பேடில் ரைட் பண்ணலாம், நோட் பேட் ++ல் ரைட் பண்ணலாம், எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் இன்டெலிஜே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இங்கே வந்து 2 சொல்லித்தரேன், எக்லிப்ஸ் அண்ட் இன்டெலிஜே சொல்லித்தரேன். ஸோ நம்ம போகிற கம்பெனியில் வந்து எது யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒன்று தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்பைலர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம எழுதுறது வந்து சோர்ஸ் கோடு. அந்த சோர்ஸ் கோடு வந்து நம்ம வந்து ஜாவா கோடுன்னு சொல்லுவோம். அதை வந்து பைட் கோடு, அந்த பைட் கோடு தான் வந்து அந்த சிஸ்டம்க்கு வந்து புரியும். ஸோ சோர்ஸ் கோடை வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கம்பைலர் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரன்னருக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போக போக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் நான். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் இன்ட்ரோ ஆஃப் ஜாவா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ஜாவானா என்ன, ஜாவாவை யார் இன்வென்ட் பண்ணாங்க, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா, ஜாவாவோட எடிஷன்ஸ் என்ன, அந்த மெயின் 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜாவா இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா நம்ம வந்து சாஃப்ட்வேரை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம வந்து கோட் ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட போதும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்யூ.